துளசி, பேச்செல்லாம் வேண்டாம். பூஜைக்கு நேரம் ஆச்சு, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாகணும். சரிம்மா, பண்ணிட்டு தாம்மா இருக்கேன். சிவகாமி, உன் அண்ணனும் அண்ணி எப்போ வருவாங்க? நேரமாகுமா? அவங்க வந்துருவாங்க பாட்டி. இன்னும் டைம் இருக்குல்ல. சாஸ்திர சம்பிரதாயப்படி நடக்க வேண்டியதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். எழுதி வச்ச எதுவுமே மாறாது. அதே மாதிரிதான் நான் சொன்ன வார்த்தையும் மாறாது. நீயும் வருவாங்க வருவாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்க, ஆனா இது வரைக்கும் வரலையேமா. உங்க அத்தை பைரவி வரலைனாலும் பரவாயில்ல, உங்க மாமாவாச்சும் வருவார்ல. அவரும் வருவாருன்னு உறுதியா சொல்ல முடியாது. பைரவி ஆண்டி அனுப்பணும்ல. நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. என் மாமாவும் அத்தையும் கண்டிப்பா வருவாங்க. ம் ம் ம். என்னடா இது? தெரியலப்பா. சரி வா. இங்கேயும் ஒரு பேனர். அங்கேயும் ஒண்ணு. அப்பா, அம்மாவுக்கு பேனர்லாம் வச்சு கலக்கிருக்காங்க. பாரு பைரவி, எல்லாம் உனக்காக தான். உன்னை வரவேற்கிறதுக்காக எத்தனை பேனர்ஸ் வச்சிருக்காங்க பாரு. அங்க பாரு, அன்பின் சிகரம், பண்பின் திருவுருவம், பைரவி அம்மாவை வருக வருக என வரவேற்கிறோம். பிரமாதம். அப்பா, அங்க பாருங்கப்பா. பூஜையில் கலந்து கொள்ள வரும் தாயுள்ளம் கொண்ட பைரவி அம்மாவை வாழ்த்த வயதில்லை, வணங்கி வரவேற்கிறோம். பாசமிகு பைரவி தாயை வாழ்க வாழ்க என வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறோம். பைரவி, பாத்தியா உன் மேல எவ்வளவு பிரியம், எப்படி புகழ்ந்து தள்ளிருக்கான் உன் மருமக. மருமகளா? இன்னொரு வாட்டி அப்படி சொல்லாதீங்க. சொன்னீங்க நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஐயோ, அப்படி இல்லம்மா. அப்பாவோட தங்கச்சி பொண்ணு உங்களுக்கு மருமக தானே? அதான். நீ பேசாம இருடா. வார்த்தைக்கு வார்த்தை கொஞ்சம் கூட வாய் கூசாம அவளை என் மருமகன்னு சொல்ற. வீட்டுக்கு வந்த ஐயருங்க தீர்த்தம் கொடுத்து பிரசாதம் கொடுத்து உன் விரதம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி என்ன லாக் பண்ணிட்டாங்க. எனக்கு மனசே சரியில்லை, அதனாலதான் இங்க வந்தேன். நான் ஒன்னும் இதெல்லாம் பார்க்க வரல. ஐயர் சொன்னதோ ஆண்டவன் சொன்னதோ வரலான்னு முடிவு பண்ணிட்ட, அப்புறம் என்ன? அதுக்கே அப்படி கோவப்படுற? நீ சந்தோஷப்படுவேன்னு பேனர் வச்சிருக்காங்க, அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. உங்க தங்கச்சி பொண்ணு கட் அவுட் வச்சு என்ன காக்கா பிடிக்கிறாளா? எனக்கு இந்த மாதிரி சில்லறத்தனெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. மா, இதெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலமா. பேனர்ல உங்களை பத்தி புகழ்ந்துதானே எழுதியிருக்காங்க. நீங்களே பாருங்க, ஒவ்வொரு வார்த்தையும் நச்சன்னு இருக்கு. ரைமிங்ல பின்னி இருக்காங்க. இதுல என்ன இருக்கு? விண்ணிலிருந்து மண்ணிற்கு வந்த தேவதை எங்கள் பாசமிகு அம்மா திருமதி பைரவி ராஜராஜன் அவர்களை மலர் தூவி வரவேற்கிறோம். ஆஹா, கவிதை கவிதை. உன்னை எப்படியெல்லாம் புகழ்ந்திருக்காங்க பாரு. அங்க பாருங்கம்மா, பௌர்ணமி பூஜையில் கலந்து கொள்ள வரும் பகல் நிலவே பைந்தமிழே வாழ்க வாழ்க வாழ்கவே. பின்னிட்டாங்க. அப்பா, தமிழ் தாண்டம் ஆடுது. டே, அம்மாவும் தமிழ் மாதிரி தாண்டா. சமயத்துல தாண்டவம் ஆடுவாங்க. அது கவிதையாவும் இருக்கலாம், தாண்டவமாவும் இருக்கலாம், கர்ஜனையா கூட இருக்கலாம். அம்மா, நீங்க கோவப்பட்டு பேசினத ஐயா குத்தி காட்டுறாரு. வீட்டுக்கு திரும்பி போலான்னு சொன்னா என்ன பண்ணுவாரு? வாயடைச்சு போயிடுவாரு. என்னங்க? பைரவி, அங்க பாரு. அன்பிற்கு அம்மா, அறிவுக்கு அம்மா, பாசத்திற்கு அம்மா, பெருமை மிகு அம்மா எங்கள் பைரவி அம்மா அவர்களே வாழ்க வருக. அரகுர அரசியல்வாதி மாதிரி என்னடா இதெல்லாம்? பார்க்கவே எரிச்சலா இருக்கு. ஏன் பைரவி, உன்னை பத்தி பெருமையா தானே எழுதிருக்காங்க. ரொம்ப பெருமைப்பட்டுக்காதீங்க. எதை மனசுல வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்றான்னு எனக்கு நல்லா தெரியும்.
பேனரை பார்த்துட்டு ஈன்னு பல்ல இழிக்கிற அளவுக்கு நான் ஒண்ணு கோமாளியோ ஏமாளியோ கிடையாது. அப்போ நாங்க கோமாளியா? அப்பா ப்ளீஸ், நம்ம பூஜைக்காக போறோம். ஆர்கியூ பண்ணி மனசை கஷ்டப்படுத்த வேணாம்ப்பா. நம்ம போலாம்ப்பா. அம்மா வாங்கம்மா போலாம். துளசி, அதையும் அங்கேயே வச்சிருமா. பார்த்திபன் சார், சொல்லுங்கம்மா. உங்க மாமாவும் பைரவியும் எப்ப வருவாங்க? நேரம் ஆயிட்டே இருக்குல்ல, எங்களுக்கும் வேலை இருக்கு. நீங்க சீக்கிரமா பூஜையை முடிச்சிருங்க. நாங்க ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். துளசி, என்னம்மா மாமாவும் அத்தையும் எப்ப வருவாங்க? வந்துருவாங்கப்பா. ஆமா துளசி, அப்பத்துல இருந்து நீ இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்க, இன்னும் வரலையேம்மா. மாமா சிவகாமி, வாங்க மாமா. அண்ணே வாங்கண்ணே. வாங்க மாமா. அண்ணி வாங்க அண்ணி. ம் வாமா பைரவி. ம் மாமா வாங்க மாமா. அத்தை நீங்களும் உள்ள வாங்க. ஹே விஸ்வா, உள்ள வாடா. எல்லாரும் உள்ள வாங்க. வரோம். வா விஸ்வா வாங்க. வாங்க. வாங்க அண்ணி. வாங்க மாமா. உட்காருங்க அண்ணே. அண்ணி உட்காருங்க. இந்த மரியாதையெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். பூஜைக்கு என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க. ஐயோ அத்தை, உங்களை போய் கஷ்டப்படுத்துவோமா? பூஜையை சீக்கிரமாவே முடிச்சிட்டு உடனே விருந்திருக்கு. துளசி கொஞ்சம் பேசாம இரு. சத்யவதி, அம்மா. இங்க என்ன வேணும்னு கொஞ்சம் கவனி. சரிங்கம்மா. பைரவி அம்மா, உங்க மனசு மாதிரியே வரவேற்பும் தடபுடலா ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இதெல்லாம் நான் அத்தைக்காக தான் பண்ணேன். வாசல்ல ஃப்ளெக்ஸ் பேனர் எல்லாம் வச்சு அசத்திட்டல. பிடிச்சிருக்கா? ஏய், என்னது பேனர் வச்சிருக்கியா? எங்கடி? ஆ, அத்தை, உங்களுக்கு தெரியாதா? பெருசா அம்மா போட்டோ எல்லாம் போட்டு அதுல வரவேற்பு கவிதை எல்லாம் எழுதி கிராண்டா பண்ணிருக்கா. ம். விஸ்வா, அவ என்னமோ வச்சுட்டு போறா, அது எதுக்கு நீ பேசுற? மரியாதை மனசுல இருக்கணும். பேனர்ல என்ன இருக்கு? சரி சரி, நம்ம பூஜைக்கு தானே வந்திருக்கோம். பூஜையை ஆரம்பிக்கலாமா? சிவகாமி, நீயும் உன் வீட்டுக்காரரும் இப்படி உட்காருங்க. சரிம்மா. பைரவி, ம் நீ வந்து சந்தனமும் குங்குமமும் வச்சு விடுமா. பைரவி, காலுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணுமா? மறந்துட்டியா?
காலுக்கா? ஆமா பைரவி, அதுதான் சம்பிரதாயம். ஒரு பொம்பளை பூஜையில உக்காந்தா கால்ல லக்ஷ்மி இருக்கிறதா சொல்லுவாங்க. கால்ல பொட்டு வச்சு பூ வச்சு பூஜை பண்ணா குடும்பத்துக்கும் வாரிசுக்கும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. சுமங்கலியோட கால்ல ஐஸ்வர்யம் குடுக்கற லக்ஷ்மியே குடியிருக்கிறதா சொல்லுவாங்க. பூஜை பண்ணா நல்லதத்த, பண்ணுங்க. பரவாயில்ல அண்ணி, நீங்க என் தாலிக்கு மட்டும் குங்குமம் வச்சு விடுங்க. சத்யவதி, அம்மா. நீ வந்து பாத பூஜை பண்ணு வா. சரிங்கம்மா, நானே பண்றேன். பைரவி, அப்படியெல்லாம் நினைச்சவங்க எல்லாம் பண்ண முடியாது. அத நீ தான் செய்யணும். உன்னோட புண்ணியத்தை அவளுக்கு தருவியா? எங்களை பார்த்தாலே பிடிக்காதுன்னு சொல்லுவ. இப்போ என் அம்மா காலையே தொட வச்சிட்டேன் பாத்தியா? எப்படியோ நல்லது நடந்தா சரிதான். சிவகாமி, மடிதான வாங்கிக்கோ. சத்யவதி, வாங்க, எடுத்துக்கோங்க. நீ என் புருஷனுக்கே தங்கச்சியா இருந்தாலும் எனக்கு நாத்தனாரா இருந்தாலும் என்கிட்ட எப்பவும் நீ பிச்சை தாண்டி எடுக்கணும். நான் மடிப்பிச்சை வாங்குறது எனக்காக இல்ல அண்ணி. துளசிக்கும் விஸ்வாவுக்கும் கல்யாணம் பண்ணி அவளை உங்க வீட்டு மருமகளா அனுப்பி வைக்கணும். அதுக்காக தான் மடிப்பிச்சை வாங்குறேன். என்ன பைரவி யோசிச்சுக்கிட்டு இருக்க? இப்படி பண்ணா வீட்ல கல்யாண காட்சியெல்லாம் சீக்கிரமா நடக்கும். செய்மா. ராஜராஜன் சார், நீங்களும் போய் அரிசி போடுங்க. போங்க. சரிங்க, போங்க சார்.
சிவகாமி 2 பேரும் அண்ணன் அண்ணி கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. பைரவி வா. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே. சிவகாமி எழுந்துருமா, எழுந்துரு. சிவகாமி எதுக்கு நீ இப்ப அழற? நான் சந்தோஷத்துல அழுதுட்டேனே. அழக்கூடாது. அண்ணி, சிவகாமி, சுபகாரியம் பண்ற நல்ல நேரத்துல இப்படி அழக்கூடாது. இப்ப எதுக்கு நீ கண் கலங்குற? அண்ணி, இது கண்ணீர் இல்ல அண்ணி. பிரிஞ்ச குடும்பம் ஒண்ணு சேர்ந்திருக்கு. அதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் அண்ணனோட பாசம் எனக்கு கிடைச்சிருக்கு. அதை நினைச்சு சந்தோஷப்படுறேன் அண்ணி. இந்த சந்தோஷம் உங்களால தான் கிடைச்சது அண்ணே. இது உங்க நல்ல மனசுக்கு நான் கொடுக்கிற காணிக்கை. நீர் அடிச்சு நீர் விலகாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் ரத்த சம்பந்தம் என்னைக்கும் விட்டு போகாது அண்ணி. நான் பூஜையில கலந்துகிட்டதுனால உங்களை ஏத்துக்கிட்டதா நினைக்காது. பூஜைங்கிறது வேற, உறவுங்கிறது வேற. உடைஞ்ச கண்ணாடி ஒட்டாது, பிரிஞ்ச உறவு சேராது. இத மனசுல வச்சுக்கிட்டு பேசு. அத்தை, உறவு ஒட்டாதுன்னு சொன்னீங்க, ஆனா பூஜையில வந்து கலந்துக்கிட்டீங்களே, எப்படி? அந்த தெய்வம் நினைச்சா எல்லாத்தையுமே சேர்த்து வைக்கும். நான் வந்தது அதுக்காக இல்ல. என் புருஷன் வேதனைப்படக்கூடாது, அவரோட நிம்மதிக்காக தான் இங்க வந்தேன். நீங்க எதுக்காக வந்தாலும் எது நல்லதோ அது நடந்தே தீரும். உண்மையான பாசம் இருந்தா அவங்கள யாராலையும் பிரிக்கவே முடியாது. அதுக்கு என் அம்மாவோட கண்ணீரே சாட்சி. என் தங்கச்சி கண்ணீரால அவ பாசத்தை புரிய வச்சிட்டாமா. அவ கண்ணீருக்கு ஈடே கிடையாது. நீங்க பூஜைக்கு வந்தீங்களா இல்ல இவ கண்ணீரை துடைக்க வந்தீங்களா? என்ன இந்த அழுகைக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியும். பைரவி ஏன்? துளசி, நீ போமா, விருந்துக்கு ஏற்பாடு பண்ணு. ஓகேப்பா, எல்லாரும் சாப்பிட வாங்க. டேய் விஸ்வா, வாடா 2 பேரும் சேர்ந்து பரிமாறலாம். ஏய், அவனை எதுக்கடி கூப்பிடுற? அவன் என்ன கேட்டரிங் பையனா? அத்தை, புள்ளைய அப்படி முந்தானிலேயே முடிஞ்சு வைக்காதீங்க, அப்புறம் அவன் வளரவே மாட்டான்.